எங்கள் அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, என்னோடய குழந்தைங்கள நான் படின்னே சொன்னதில்லை, அவங்களா படித்தாங்க, அவங்களா முன்னேறிட்டாங்க, எனக்கு என்றைக்குமே கஷ்டமே இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நிலைமையை கொண்டு வர்றதுக்கு அவங்க ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை தான் கொண்டு வந்தாங்க. அது என்னென்னா, நான் 3லேருந்து 5 வயசு வரைக்கும் என்னோடதும் எங்கள் அம்மாவோட டே டு டே லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, லஞ்சுக்கு அப்புறம் ஒரு 1 ஹவர் இல்லை 2 ஹவர் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, சிமெண்ட் தரையில் உட்காந்து ஆனாவனா ஏபிசிடி எல்லாத்தையும் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நான் அது மேலே எழுதிக்கிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் என்னோட டே டு டே ஆக்டிவிட்டிஸாக இருந்தது. ஸோ ஈவினிங் என்ன ஆகும்னா, அக்கா கூட அண்ணா கூடலாம் உட்காந்து அவங்களோட சப்ஜெக்ட் 1வது 2வது அவங்க 6வது 7வதுலாம் படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களோட சப்ஜெக்ட்டையும் கொஞ்சமாக அப்படியே லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சம்டைம்ஸ் எங்கள் அப்பா மத்தியான டைமில் வராரு அப்படின்னா, நானும் எங்கள் அம்மாவும் அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதை பார்த்தோன்னா, எங்கள் அப்பா அடிக்கடி சொல்கிறது வழக்கம் என்னென்னா, ஸ்கூல் போய் அவன் என்ன பண்ண போகிறான், இங்கேயே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டா என்ன பண்ணணும். அதுக்கு எங்கள் அம்மா சொல்கிறது எப்பவுமே டைலாக் என்ன தெரியுமா, ஸ்கூல் போனால் அவன் ஏதாவது வேற ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிட்டுமே, ஏன் இதே விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னா. எனக்கு அப்போலாம் அது பெருசாக ஒன்றும் புரியலன்னு வச்சுக்கோங்களேன். டெய்லி அம்மாவை படிக்க சொல்லுவாங்க, அது ஒரு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் சொல்லிட்டு உட்காந்து படிச்சுருவேன். அது எங்கள் அப்பாவோட பார்ட்டிஷனுக்கு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஈவினிங் உட்காந்து எனக்கு ஸ்லோகம் மந்திரம்லாம் சொல்லித்தரது ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்குது. ஸோ வித்தின் ஒரு 3 to 5 ஏஜுக்குள்ளே என்னென்னா, நான் ஊருக்குள்ளே என்ன ஆகிட்டேன் அப்படின்னா, வில்லேஜில் ஒரு நல்ல பேரை வாங்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு வின்னிங் மூமெண்ட். அதாவது என்னன்னா, இவன் நல்லா படிப்பான், இவன் நிறைய மந்திரங்கள்லாம் தெரியுது, நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறான். இன்னி வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா, ஊரை திரும்பி பார்க்குற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டே தான் இருக்குது. அது நிற்கவே இல்லை. ஓகேவா. ஸ்கூல் போகும்போது என்ன ஆச்சுன்னா, எல்லாரும் அந்நிய டாப்பிக்கில் உட்காந்துட்டு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கும்போது, எனக்கு அடுத்த அந்த டாபிக் ஆல்ரெடி எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துட்டனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதை பற்றின அட்வான்ஸ் திங்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஸ்பேஸ் கிடச்சிது. ஓகேவா. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா, நான் இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய புக்ஸ்லாம் படிச்சுட்டு வரேன். $1 billion கம்பெனிஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஹியூமன் சைக்காலஜி, எஜுகேஷன் சைக்காலஜின்னு சொல்லிட்டு நிறைய புக்கு இந்த 1.5 வருஷத்தில் படிச்சுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அதில் சொல்லியிருக்க ஒரு விஷயம் என்னென்னா, டெய்லி வின்னிங். நீங்கள் எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லையும், நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் டெய்லி வின் பண்ணுற ஃபீலிங் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதை பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ எங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதா, எங்கள் அப்பாவுக்கு தெரியுமா தெரியாதெல்லாம் தெரியாது. பட் எனக்கு அவங்க டெய்லி வின்னிங் மொமெண்ட்டை கொடுத்துட்டோன்னு என்ன ஆயிடுச்சுன்னா, கியூரியாசிட்டியில் என்ன பண்ணிட்டேன், ஆட்டோமேட்டிக்காக படிக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் எல்லாரும் புது விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அடுத்தடுத்த முன்னேற்றங்கள் கிடைச்சிட்டே. ஸோ சேம் திங் ஐ அடாப்டட் இன் அகாடமிக்ஸ். ஸோ டெய்லி ஒரு ப்ரோஆக்டிவாக ஒரு டாபிக் படிங்க, அதை சம்மரைஸ் பண்ணுங்கள், அதுக்கான அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் வாங்கிக்கோங்க. அடுத்த நாளோ இல்லை அடுத்த மொமெண்ட்லையோ என்ன பண்ணுங்கள், ஸ்கூல் காலேஜஸ்லையோ இல்லை உங்கள் ப்ரொஃபஷன்லையோ அதை பற்றின ஒரு கான்வர்சேஷன் வரும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அதில் நீங்கள் ப்ரோஆக்டிவாக இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு வின்னிங் மொமெண்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். தட்ஸ் திங். தேங்க்யூ. யூஸ் அகாடமிக்ஸ் டுடே.